எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல அஜித் அவர்கள் தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய டைவர்ஸ் குறித்து வெளியிட்ட ஒரு அதிர்ச்சி கருத்து மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அவர் என்ன சொன்னார், எதனால் இந்த அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதை பற்றி நம்ம முதல்ல தெரிந்து கொண்டு இரண்டாவது என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல அஜித் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம இரண்டாவது தெரிந்து கொள்ள போகிறோம். இப்படி அடுத்தடுத்து இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் நம்ம பல அதிர்ச்சிகரமான செய்தியை தெரிஞ்சுக்க போகிறோம். கடைசியாக முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் விஜய் மனைவி அவர்களும் சேருவாங்களா மாட்டார்களா அப்படிங்கிறதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, இந்த ஒரு வீடியோவில் பல முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோ போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இப்போ நம்முடைய தமிழகம் முழுக்கவே பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கிற விஷயம் தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய டைவர்ஸ் பற்றி தான். பல பேர் பலவித கருத்துக்களை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு பூதாகரத்தை கிளப்பின அந்த குறிப்பிட்ட குரூப் எதிர்பார்த்தது நடக்கவில்லை அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கிளப்பினது யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா எலெக்ஷனுக்கு 30 நாட்கள் முன்னாடி தளபதி விஜய்க்கு இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்தா மொத்த தமிழகமும் அவருக்கு எதிராக இருக்கும், அவர் பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எழுந்த உடனே தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பெண்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே மேடையில் சொன்ன மாதிரி தான். அவர் என்ன தப்பு பண்ணார், எலெக்ஷனில் நிற்கணும்னு நினச்சாரு, தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சாரு. அதற்காக ஒரு டிவிக்கு அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்தார். இதை தவிர அவர் வேறு என்ன பண்ணார்? இப்படியா ஒரு மனுஷனை சித்திரவதைப்படுத்திருக்கிறீங்க, ஒவ்வொரு பக்கமும் அவர் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இத்தனை நாள் அவரை தம்பின்னு சொன்னவரும் அவருக்கு துரோகம் பண்ணுறாரு. தமிழக மக்கள் நாங்கள் அவர் கூட நின்றுக்கிட்டே இருப்போம், என்ன ஆனாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் பக்கத்தில் நாங்கள் இருப்போம் அப்படின்னு தமிழக தாய்மார்களும் பெண்களும் சொல்கிறதை கேட்ட உடனே இப்படிப்பட்ட ஒரு பூதாகர பிரச்சனையை கிளப்பின ஒரு குறிப்பிட்ட ஆளும் தரப்பினருக்கு மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நாம் நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு அவங்க இருக்க. இப்படியெல்லாம் ஒரு புறம் இருக்க, மறுபுறம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவர் வெளியிட்டுட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு ஒரு 30 நாட்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும், ஆனால் இதையெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அப்படி பண்ணிட்டா தளபதி விஜய் அவர்கள் அதையும் தாண்டி வந்து தான் ஆகணும் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் சொன்ன மாதிரியே, அவர் எதிர்பார்க்காத மாதிரி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட கும்பல் ஆளும் தரப்பினர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. தளபதிக்கு ஆதரவாக தமிழகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே, முக்கியமாக ஒவ்வொரு தாய்மார்களும் பெண்களும் கூட ரொம்பவே சப்போர்ட்டாக நின்றுட்டுருக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு அதிர்ச்சியையும் பீதியுமே ஏற்படுத்தியிருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டைவர்ஸ் குறித்து பல பேர் பல கருத்துக்களை தெரிவித்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு யூடியூப் சேனலும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக பல செலிப்ரிட்டிஸை பார்த்தீங்கன்னா, குஷ்பு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அரசியலையும் இதையும் கம்பேர் பண்ணவே கூடாது, அதை பற்றி நம்ம யாருமே பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது 3 பேர்த்துக்கு இடையிலானது மட்டும்தான். ஒன்று விஜய் அவர்கள், இன்னொன்று அவங்க மனைவி சங்கீதா அவர்கள், இன்னொன்று கோர்ட்டு. இந்த 3 பேர்த்துக்கும் மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே இருக்கிற கட்சியினருக்கு என்ன உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி யாருமே பேசாதீங்க, இதை பற்றி யாராவது ப்ரெஸ் கேள்வி கேட்டால் அதை பற்றி மறுத்துட்டு போயிடுங்க, இது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, யாருமே இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு கட்டளையை விதிச்சிருக்கிறதா ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி. இப்படி ஒவ்வொருத்தருமே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் தரப்பினர் தளபதி விஜய் அவர்கள் வீட்டிலே எப்படி இருக்காருன்னா நாட்டை எப்படி ஆளுவார் அப்படின்னு மிகப்பெரும் அளவுக்கு தவறாக பேசுகிறாங்க. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னா எப்படி நாட்டை அவரால் ஆள முடியும் அப்படின்னு அவர் மேலே தொடர்ந்து விமர்சனங்களையும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மிகப்பெரும் அளவுக்கு பூதாகரமாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் பொறுத்த வரைக்கும் தளபதி விஜயுடைய நியூஸ் எதுவுமே அதிகமாக போட மாட்டாங்க. ஆனால் இந்த
டைவர்ஸ் நியூஸ் பற்றி தினமும் 100க்கும் மேற்பட்ட நியூஸ்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவங்க மிகப்பெரும் அளவுக்கு பூதாகரப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இந்த மாதிரிலாம் ஒரு புறம் நடந்துட்டு இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயம் குறித்து தல அஜித் அவர்கள் சொன்னதாக ஒரு குறிப்பிட்ட தகவல் மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அதற்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தளபதி விஜய் என்னதான் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் தலையும் தளபதியும் எதிரியாக பார்த்தாலும் நானும் தளபதி விஜய் அவர்களும் மிகப்பெரிய அளவுக்கு நண்பர். அவர் எந்த அளவுக்கு டீசெண்டானவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். யாருமே அவரை பற்றி என்னை பற்றி தப்பாக சொன்னால் அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அவர் என்னதான் என்னுடைய காம்படிட்டராக இந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர், ரொம்பவே டீசெண்டான மனிதர், என்னுடைய நண்பர். அவர் கூட பல வருட காலம் ஆரம்பத்தில் நம்ம ரொம்ப நட்பாக இருப்போம். அப்போ பழகும் போது அப்போ இருந்தே அவர் ரொம்பவே நல்ல மனிதர், டீசெண்டான மனிதர். அதனால் அவரை பற்றி இப்படிப்பட்ட ஒரு தப்பான விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப முக்கியமாக அந்த மனுவில் சொன்னபடி கண்டிப்பாக ஒரு இருக்க மாட்டார் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு 100% தெரியும். ஒருவேளை இவங்களுக்குள்ளே இருக்கிற டைவர்ஸ் அப்படிங்கிறது தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால அவரால் அதிகப்படியான நேரம் செலுத்த முடியாமல் இருந்த ஒரு காரணத்தினால அந்த ஒரு மனக்கசப்பு அதிகமாகி இருந்திருக்கலாமே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்னு தல அஜித் அவர்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட விஷயமா சமூக வலைத்தளங்கள் ஒரு குறிப்பிட்ட தகவல் மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி இருக்க நேயர்களே, இப்படியெல்லாம் தல அஜித் பேசின விஷயம் மிகப்பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது நேர்களே, தல அஜித்துடைய ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன தான் தளபதி அவர்களை வந்து தல அஜித்துடைய காம்படிஷனாக பார்த்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். குறிப்பிட்ட அந்த மனுவில் தளபதி விஜய் அவரை பற்றி சொன்ன விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். என்னதான் இருந்தாலும் எங்களுக்கும் தெரியும், தலையும் தளபதி அவர்களும் நண்பர்கள். எங்களுடைய தல அஜித் அவர்கள் தப்பான ஒரு மனிதருக்கு கண்டிப்பாக ஆதரவு செலுத்த மாட்டார், அவர் கூட நண்பராக இருக்க மாட்டார். நீங்கள் அந்த காலத்தில் நிறைய ஃபோட்டோவை பார்த்துருக்கலாம். தலையும் தல அஜித்தும் ஒன்றா இருக்கிற மாதிரி. தலை கல்யாணத்துக்கு தளபதி போயிருப்பார், தளபதி கல்யாணத்துக்கு தலை போயிருப்பார், தலையும் ஷாலினி 2 பேரும் போயிருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப இவங்க இரண்டு பேரும் இப்படி இருக்கும்போது எங்கள் தலை வந்து ஒருத்தரை தப்பான நண்பரை சூஸ் பண்ண மாட்டார். அதனால் தளபதி அவர் கண்டிப்பாக நல்லதாக தான் இருப்பார். இது வந்து அரசியல் சதியாக தான் இருக்கும் அப்படின்னு தல அஜித் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்க நேயர்களே, எல்லாருடைய கருத்தும் கேள்வியாகவும் என்ன இருக்குதுன்னா, தளபதி விஜய் அவர்களும் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் மீண்டும் சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியுமாக இருக்குது. இதற்கு என்ன ஒரு பதில் வெளியே சோசியல் மீடியாக்களில் ரொம்பவே பரவிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இருவரும் மீண்டும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. இந்த ஒரு அரசியலுக்காக தான் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அவர் பயணிச்சுட்டு இருந்திருக்காரு. ஒவ்வொரு படத்துலையும் தனக்கான ரசிகர் கூட்டத்தை உருவாக்கிட்டே இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சிச்சுவேஷனில் தான் கூடியே இருந்த மனைவி இப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷரை இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் போது அவரால் எப்படி அவரை நம்பி மீண்டும் சங்கீதாவை நம்பி கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.